திரும்ப பிளாஸ்ட் பண்ணுறான். நாங்கள்லாம் வேற மாதிரிங்கிறான். நாங்கள்லாம் உங்களை வச்சு செய்வோம்மா, வச்சு பேசுனீங்கன்னா மொத்தமாக 20 வார்த்தைகளுக்குள்ளே எங்களுக்கு வெக்காபுலரி அடங்கிடும். 20 வாக்கியத்துக்குள்ள. அதுக்கு மேலே வேறு ஒன்றுமே தெரியாது. அப்புறம் ஏதாவது திடீர்னு யாராவது இலக்கியவாதிகளை வந்து இவருக்கு எழுதி கொடுத்துட்டாங்கன்னா அப்போ ஏதாவது வந்து அரசியலின் நீட்சியும் மக்களின் மாட்சியும் ஏதாவது ஒன்று பேசுவாங்க. ஒழிய நீட்சியும் தெரியாது, மாட்சியும் தெரியாது. எங்க தலைவருக்கு எந்த நீச்சியும் தெரிய வேணாம், எந்த மீச்சியும் தெரிய வேணாங்க. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும் கரு பழனியப்பன் சார் அவர்களே, இந்த நாட்டு மக்களுக்கு நல்லது மட்டும்தான் செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்துலதான் இந்த அரசியலுக்குள்ளேயே வந்திருக்கிறாரு. அதை முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. இப்ப இருக்கிற முதலமைச்சர் அவர்கள் கிட்டத்தட்ட 50 வருடங்களுக்கு மேலா இந்த அரசியலுக்குள்ள இருக்காரு. அவர்கிட்ட போய் ஒரு தலைப்பை கொடுத்து, அதாவது சங்க இலக்கிய நூலான 10 பாட்டு 8 தொகை, அப்புறம் அந்த மணிமேகலை, சிலப்பதிகாரம், சேர சோழ பாண்டிய மன்னர்களின் வரலாறு, சுதந்திர போராட்ட தியாகிகளின் வரலாறை பத்தி 1 மணி நேரம் பிழை இல்லாம பேப்பரை பார்க்காம பேசுங்கன்னா அவரால் பேச முடியுமா? நீங்க சொல்ற மாதிரி அரசியலுக்கு வர்றவங்க மணிக்கணக்கில் மைக்க பிடிச்சு பேசணும். வரலாறு, புவியியல், இலக்கணம் இதெல்லாம் பேசினாதான் நாட்டை ஆள முடியும், முதலமைச்சர் ஆக முடியும்னா ஐயா ஸ்டாலின் அவர்கள் எப்படி முதல்வராக இருக்கிறாரு? ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு பேச்சு திறமையை தான் கிடையாதே தவிர ஆளுகின்ற திறமை அவருக்கு நிறையவே இருக்கு. அதனாலதான் இப்ப கூட இந்த நாட்டை ஆண்டுகிட்டு இருக்காரு. இனிமேல் அது பக்கம் பக்கமா அரசியல் பேசினாதான் இந்த நாட்டை ஆள முடியும் அப்படின்னு சொல்றதை நிறுத்துங்க. முதலமைச்சர் அவர்களுக்கு பேச்சு திறமை இல்லைனாலும் நிர்வாக திறமையினால் இந்த நாட்டை எப்படி ஆள்றாரோ அதே போலவே எங்கள் தலைவரும் நல்ல திட்டங்களை வகுக்கக்கூடிய, நல்ல ஆலோசனை தரக்கூடிய அலுவலகர்களை வைத்து இந்த நாட்டு மக்களுக்கு நல்லது செஞ்சுட்டு போறாரு. உங்களுக்கு ஏன் வலிக்குது?